இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு வந்து வெப்பம் தாங்க முடியாமல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை இதை ஐஸ் போட்டு நிறையா சாப்பிட்டுக்கிறோம், உடம்புக்கு கெடுதல் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அன்றைக்கி இருந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா கடுமையான வேலை செஞ்சவங்க பழைய சோறு சாப்பிட்டு தான் வந்து அத்தனை வேலை செஞ்சாங்க. வெளிநாட்டுக்காரன் இந்த பழைய சோறு பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறான், நம்மளுக்கு வந்து தெரியல. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு இது எப்படி பண்ணன்னு தெரியல, பார்த்துக்காங்க. ரொம்ப எளிமையான விஷயம். பழைய சோறு மிச்சமான சாதத்தை வந்து நைட்டு மிச்சமாச்சுன்னா நீங்கள் அதை வச்சுட்டு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருங்க. வெடிகாலையில் உங்களுக்கு பழைய சோறு புளிந்தண்ணி ரெடி ஆயிரும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சது போக மீதம் இருக்கிறத வேறு காலி பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. அன்றைக்கி சாப்பாடு மிச்சமாகிறத அந்த காலி பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றுறீங்களா அதில் போட்டு வச்சுருங்க. இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் மாற்றி மாற்றி வேறு பாத்திரத்தில் மிச்சமாகிறத போட்டு அந்த சாப்பாடை அன்றைக்கி மிச்சமாகிற சாப்பாடு போடும்போது இது கெடாமல் இருக்கும். ரொம்ப குடிக்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, கலோரின் வந்து அதிகமாக இருக்குதுல்ல. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற